Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஹீரோவை கதை கேட்க வச்சு அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சொல்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஓகே, அந்த ஹீரோட படம் ஒரு 10 படம் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். அதனால டைரக்டர் பார்த்தோன்னே சார் உங்க அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க சார், கேட்க தெரியாது, சத்தியமா தெரியாது சார். விசில் அடிச்சு நான் ஒரு படம் கூட நடிக்கணும்னு நினைக்கிறேன். மைனாவை தவிர என்னுடைய படங்கள் நானும் தியேட்டரில் பார்த்துருக்கேன். யாரும் விசில் அடிச்சுலாம் படம் பார்க்கல இதுவரை. எனக்கு அது அந்த ஒரு விஷயம் இருக்குது. என் பொண்ணு வந்து அது கேட்டா நீ என்ன நடிக்கிற, பேசாமல் உனக்கு நடிக்கவே தெரியல. அதுதான் எனக்கும் ஒரு ஆசை, ஒரு படம் அடிக்கணும், ஆனால் அடித்தா தெரிக்கணும். ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கினி ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷனில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய டீம் காஸ்ட். வணக்கம். வணக்கம் சார். மேம், இந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட கதை சொல்ல வரணும்னாலே ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு அவர் ஓகே சொன்னா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பெரிய ரூமர் சத்தியமா சொல்றேன். இல்ல என்ன அது என்கிட்டயே வேற வந்து சொல்லிட்டு இஸ் தட் ஈஸி டார்கெட்டா மேம்? எப்பவுமே ஒரு லைம் லைட்ல இல்ல ஒரு ஹீரோயின் வளர்ந்துட்டு வராங்கன்னா ஈஸியா டார்கெட் பண்ணிட்டு அது மூலியமா மத்தவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது யூடியூப்ல தானே சொல்றீங்க? வாட் எவர். யா ஐ திங்க் தட் இஸ் ட்ரூ. சும்மா எவ்வளோ ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். அந்த லைம் லைட்டில் இருந்தாங்கன்னா ஓ இவங்கள பற்றி பேசியிருக்காங்களா, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு அந்த கவுண்ட்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோவை கதை கேட்க வச்சு அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஓகே, அந்த ஹீரோட படம் ஒரு 10 படம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். அதனால ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அது உண்மைன்னு தோணும். அது நம்ம வீட்லயே உட்காந்துட்டே வந்து என்னது அப்படின்னு அது அந்த உண்மைன்னு தோணும். புரியுதா உங்களுக்கு? கியூரியாசிட்டி நார்மலா ஒரு காசிப் வீட்டுக்கு வீடு வந்து தெரியுமாங்க அப்படி ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னாலே என்ன சொல்ல அவனை பார்த்து தெரியலையே அப்படின்னு ஒரு சும்மா பக்கத்து வீட்டு இந்த வீடும் பேசுறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு மீடியாவுக்குள்ள அதுவும் பாப்புலர் ஒருத்தர் பேசினா இஸ் தட் எமோஷனலாவும் பிசினஸாவும் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணுதா? ஆக்சுவலி மேபி அது சில பேர் அது ட்ரூ நினச்சிக்கிறாங்களே எனக்கு தெரியல. பட் எனக்குலாம் அப்புறம் எப்படி சார்லாம் வந்து கதை சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இப்போ பண்ணுற படங்கள் எல்லாம். பட் மேபி அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாமோ அப்படிங்கிற டாக். இப்போ இண்டஸ்ட்ரியில் பற்றி யாராவது ஒருத்தங்களை பற்றி பேசினாங்கன்னா நம்மளே நம்புவோம்ல சார், நம்மளே உட்காந்து ஓ மேபி ஒன்று நான் போல இருக்கேன். இது வெரி சிம்பிள். இல்லை ஒன்றும் இல்லை, நம்மளை பார்த்துட்டு ஏங்க அவர் தம் அடிப்பாரா, அவர் தண்ணி அடிப்பாரா அப்படின்னா இதை ஏன்னா நீ அடிப்பியா அப்படின்னா மாப்பிள்ள நம்ம ஒரு 10 பாயிண்ட் மாப்பிள்ள அதான் அடிப்போம்ல. ஏடா நீ அடிக்கிறது தானே அவன் அடிக்கிறான், அதில் என்னடா உனக்கு அவருக்கு பெரிய அப்படின்னா இவர் அடிப்பாரா அப்படின்னா அப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க மனநிலைக்குள்ள என்னவா இருக்கு? சாதாரண விஷயம், தம் அடிக்கிறாரு அது அட்டென்ஷன் சீக்கிங் நினைக்கிறேன். இல்லை மேம், அட்டென்ஷன் சீக் இல்லைன்னா அவங்கள ஒரு லைம் லைட்ல வச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பாதிச்சது வந்து இந்த லிவிங் இன்ல இருக்கேன்னு. அப்போதான் மாசம் நான் லோடு வேற கட்டிட்டு இருந்தேன். புது வீடு வாங்கி லோடு கட்டிட்டு இருக்கேன். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் சோ அண்ட் சோ ஹீரோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் வேலை செய்யற அக்கா எங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க எங்க இந்த மாதிரி போடுறாங்க. சாரி எனக்கு தெரியல. இல்ல பட் ஜென்ரலா சொல் அது எப்படின்னா ஒரு ஹீரோட நடிச்சாலே வந்து ஒரு கனெக்ஷன் போட்டு எதையாவது ஒன்று பண்ணணும். பிகாஸ் அவங்களும் சம்பாதிக்கணும்ல. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஒரு அளவுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இருந்தது, இப்பெல்லாம் படங்கள் தான் இப்பெல்லாம். நானே சொல்லுவேன் எழுதுங்க ப்ளீஸ். என்கிட்ட யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இங்க பாருங்க நம்ம எழுதுற வரைக்கும் தான் நம்மளை பத்தி ஒரு காசிப் வர வரைக்கும் தான் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அவங்க அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்கன்னா கியூரியாசிட்டி. அதனால உன்னை பத்தி இப்படி போடுறாங்களா சந்தோஷப்படுனாங்க. ஓ ஓகே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் காசிப் அப்படின்னா இதெல்லாம் அந்த மூஞ்சி சரிப்பட்டு வருவாங்க. ஏதாவது சுவாரஸ்யம் சொல்லுங்க. எழுதுறது கொஞ்சம் பெருசா எழுதுனா நானும் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் எழுதிடுவாங்க நினைக்கிறேன். சார், சினிமாக்குள்ளேயே நீங்கள் நாடகங்கள் சினிமா அப்படிங்கும்போது அதில் சம்பாரித்த உறவுகள் தான் ரொம்ப அதிகம். ஐ திங்க் நீங்கள் நெப்போலியன் சார் பற்றி பேசும்போது கூட அவ்வளோ இதாக பேசுனீங்க. சில உறவுகள் பற்றி பேசுங்களே சார். ஏன்னா நீங்கள் பாரதிராஜா சார் கிட்டே இருந்திருக்கீங்க, அஜித் சார் கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னு சில முக்கியமான நபர்கள் அவங்க கொடுத்த அட்வைஸில் சில முக்கியமான உறவுகள் சினிமாவில் சம்பாரிச்சதுன்னா யார் சார்? எனக்கு அப்படின்னு சொன்னீங்க நெப்போலியன் சாரையும் சொல்லுவேன், அஜித் சார் சொல்லுவேன். இவங்க வந்து எனக்கு சினிமா மூலமாக கிடைக்கப்பட்ட விஷயந்தான். இப்போது இன்னும் நிறைய ஒவ்வொரு
படங்கள்லேயும் நிறைய பேர் பாரதிராஜ் சார் ஆக்சுவலி என்னென்னா இன்னும் அப்பா தான் அவர். நம்ம வந்து எப்போ வேணாலும் நான் அவர் வீட்டுக்கு போகலாம், என்ன வேணாலும் ஏதாவது நான் எதுவுமே கேட்குறது. ஆனால் நம்ம போய் நின்னாலே அவரே என்ன வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருப்பார். அவ்வளோ ஒரு நம்ம மேலே பெரிய பாசம், பயங்கர பாசம். அது எனக்கு சினிமாவில் நிறைய ஆட்கள் இருக்காங்க. அது எனக்கு சினிமாவுக்கு வந்து தான் கிடச்சிது. அது ஐ திங்க் உங்களோட பர்சனாலிட்டி நான் நினைக்கிறேன் சார். நான் நெப்போலியன் சார் உங்களோட பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு நினச்சது, பாரதி சார் நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு போகணும். மேபி உங்களோட பர்சனாலிட்டி எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு நபராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு, ஆனால் ஆக்சுவலி எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ வந்து வீட்டுக்கு இப்போ யார் வந்து பேசினாலும் முதல்ல ஒரு ஹீரோவை பார்த்து பேச வரணும். ஒரு 15-20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சொல்லிட்டு போகிற வார்த்தை, நாங்கள் உங்கள்கிட்டயே வந்து பேசணும், நீங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு. நான் சொல்லுவேன், எனக்குமே வந்து ஆக்டர் அந்த நடிக்கிறது நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடும். யாராவது சொல்லும்போது தான் ஓ நம்ம ஆக்டர் இல்லை அப்படின்னு யோசனை வரும். அது ஒரு வேலை தான். அது அது எனக்கு அது அதில் பெருசாக எனக்கு அது எப்போதுமே நடக்காது எனக்கு. ஏன்னா அது என் நாட்டம் அதில் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. டேட்டா சப்மிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். முதல்ல இப்போ இந்த நீட் சம்மந்தமான விஷயங்கள் திரைப்படங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ நாங்கள் பார்க்க முடியுது. பட் அஞ்சாமையில் அதை அழுத்தமாக பேச போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சமீபத்தில் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் அவருடைய படத்தில் போகிற போக்கில் ஒரு வசனத்தை வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, நான் நீட் எழுதி டாக்டராக போகிறேன் அப்படின்னு. மேபி அது அவருடைய புரிதலாக இருந்திருக்கலாம். பட் அந்த படத்தை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வசனத்தோட சேர்ந்து தான் அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட புரிதல்னு ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை நீட் எக்ஸாம் எழுதினா தான் அது டாக்டர் ஆக முடியுமோ, அப்போ நம்ம பிள்ளைய நீட் எழுத வைக்கணும் போலையே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. அப்போ இந்த படங்களில் சொல்லக்கூடிய வசனங்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது? இந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய திணிப்பை எப்படிங்க நினைக்கிறீங்க? இது அவங்களோட புரிதல். அது அவங்க ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அது ரியாலிட்டியில் இல்லை, இயல்புக்கு மாறாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரே நிலையில் இங்கே இல்லை. ஒருத்தன் கீழே இருக்கான், மேலே இருக்கான். பட் எல்லாத்துக்குமா ஒரு சமமான ஒரு எல்லாரோட வாழ்வியலையும் பார்க்கணும்ல. ஒரு சட்டம் போடுறப்பையோ, அது ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு முதல் பார்க்கணும். அது பயனை தாண்டி நீங்கள் மக்களை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அதை தான் இந்த வழியை தான் சொல்லியிருக்கோம் நம்ம. மேம் வாழ்த்துக்கள். இட்ஸ் ஹாப்பி டு see you மேம். எப்படின்னா இட்ஸ் அ லாங் ஜேர்னி தான் உங்களுக்கு இல்லை மேம். இட்ஸ் நினச்சாலே ரொம்ப இதாக இருக்குது. பட் ரியாலிட்டியில் சில விஷயங்கள் பேசுவோம் மேம். ஏன்னா இப்போ எப்படி நம்மளோட சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, சினிமாவும் இட்ஸ் பார்ட் ஆஃப் நம்மளுடைய சொசைட்டி அப்படிங்கிறதுனால மேம் இட் இஸ் வெரி யூஷுவல் திங் தான். என்னென்னா உங்களோட டைம்லைன் ரொம்ப பெருசு மேம். உங்களோட டைம்லைன், உங்களோட கெரியர் அப்படிங்கிறது மாடலிங், டெலிவிஷன், இப்போ சினிமாவில் அடுத்தடுத்து நல்ல படங்கள் அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் வாணி போஜன் ஒரு நார்மலான பர்சனுங்கிறதுனால இவ்வளோ பெரிய டைம்லைன். இப்போ இதே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டிரெக்டரோட டாட்டரோ, ஒரு எஸ்டாப்ளிஷ்டோட ஹீரோயினுடைய டாட்டரோ இருந்தாங்கன்னா அவங்களோட லான்ச் எப்படி இருக்குது அப்படின்னா பிரம்மாண்டமான படங்கள், பிரம்மாண்டமான இயக்குநர்களாக இருக்குது. அவங்களோட டைம்லைன் எப்படி இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்குது, பட் தே கோ ஹை அப்படின்ட்டு இருக்கு. பட் இந்த ரியாலிட்டியில் அது எப்படி மேம் சஸ்டெயின் பண்ணுறீங்க? தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே அது தோணிருக்கு. அந்த ஒரு லான்ச் பெருசாக இருக்குது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பெரிய ஆக்டர்ஸ் வராங்க, பிஆர் டீம் இருக்குது, அடுத்தடுத்து படங்கள் பெரிய இது வந்து அவுட் ஆஃப் ஜெலசி நான் சொல்லலை, ரியாலிட்டி. ஸோ நம்மளுக்கு ஓரமாக என்னடா எங்கேயும் கம்மி ஜாஸ்தி கிடையாது. ஸோ when it comes to acting, எனக்கு நான் டெலிவிஷன்லேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால எனக்கு தெரியும் என்னன்னு பார்க்குறதில்ல. என்ன மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களை பார்க்குறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ சாரோட அபர்ணதி நடிச்சிருந்தாங்கல்ல, பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. யா. ஸோ அடுத்தடுத்த படங்களில் வந்து இப்போ எனக்கு ஒரு சில ஃபியூ ஆக்டர்ஸ் எனக்கு நல்லா நடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறப்போ இவங்களுக்குன்னு ஒரு பெரிய லான்ச் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தோன்றது உண்மையான விஷயம் தான். அது இதை நான் பொய் சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. இதில் வந்து யா, ஸோ அந்த லான்ச்சுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே பெருசாக இருக்குது. நம்மளுக்கு எங்கேயோ ஒரு ஓரமாக சரி ஓகே லான்ச். ஆனால் ஒன்று, ஆடியன்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். ஆடியன்ஸ் வந்து they are very very clear. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் பயங்கரமாக நடிக்கிறீங்களா, அது வந்து கொடுக்கறது இல்லை. இவங்க நடிக்கிறாங்களா, இவங்களுக்கான இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேன், இவ்வளோ குட்டி ஃபேன் பேஸ் இருந்தாலும் they are real. ஸோ எனக்கு அது போதும் இல்லை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஒர்க் சினாரியோ சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இன் பிட்வீன் ஃபெச்சிங் அ குட் ப்ராஜெக்ட், லைம்லைட்டில் இருக்கணும், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக ஃபெச் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஒர்க் நான் தான் சொல்கிறேன், ஐ எம் லக்கி தட் வருஷத்துக்கு 1-2 ரிலீஸ் ஆகுது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்பி வருதுங்கிறதுல ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இன்னொரு விஷயம், ஆஸ் அ ஆக்டர் ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப். அதனால எனக்கு ஏதோட ஒரு ப்ராஜெக்ட் வருங்கிறது எனக்கு தெரியும். நான் பிஆர் பர்சன் கிடையாது. டைரக்டர் பார்த்தோன்னே சார் உங்கள் அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுங்க சார் கேட்க தெரியாது, சத்தியமாக தெரியாது சார்.
தெரியாது. ஃபோட்டோஸ் அனுப்பி சார் ஐ வுட் லவ் டு ஒர்க் இன்ஸ்டாகிராமில் இந்த இதெல்லாம் டேக் பண்ணி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வரவே வராது. அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரீமியர் ஷோஸ்க்குலாம் வரதே கிடையாதோ? மோஸ்ட்லி நோ. என்னோட ஐ டோன்ட் நோ, மோஸ்ட்லி நோ. என்னை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னா நான் 100% போவேன். அசோக் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எத்தனையோ வாட்டி கேட்டு ஒரு படத்துக்கு போனது இல்லாமல் கூப்பிட்றதே நிறுத்திட்டான். அதான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியலங்க. ஒரு ஆக்டராக எவ்ரிபடி நோஸ் தட் வாணி போஜன்ன்றவங்க நடிப்பாங்கன்னு தெரியும், நல்லா நடிப்பாங்கன்னு தெரியாது, நடிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இஃப் ஐ சூட் த கேரக்டர் எனக்கு வரும், அவ்வளோதான். சாரோட படத்துக்கு ஆடிஷன் பண்ணேன். இப்போ அஞ்சாமை பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி டு டூ. கண்டிப்பாக விதார்த் அவர்களுக்கு எப்போவுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஓடிடி இரால அப்படின்ட்டு. ஏன்னா பெஸ்ட் அப்படிங்கும்போது தியேட்டரில் என்னைக்கா நினச்சிருக்கீங்களா நம்மளோட படம் திரும்பவும் விசில் அடித்து சத்தமாக பெருசாக அந்த மாதிரி சில எலமெண்ட்ஸோட அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் இதுவரை இன்னும் ஆக்சுவலாக விசில் அடித்து நான் ஒரு படம் கூட நடிக்கணும்னு நினைக்கிறேன். மைனாவை தவிர என்னுடைய படங்கள் நானும் தியேட்டரில் பார்த்துருக்கேன். யாரும் விசில் அடிச்சுலாம் படம் பார்க்கல இதுவரை. எனக்கு அது அந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்மளும் ஏன்னா இப்போ நாடகம் கூத்துப்பட்ட நாடகம் பண்ணும்போது நான் காமெடி நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பயங்கர ஒரு அப்ளாஸ். எனக்கு நல்லா காமெடியும் வரும் நாடகம் பண்ண. ஆனால் சினிமாவில் வந்து நான் கொஞ்சம் சீரியஸ் மூவிஸாக பண்ணியிருக்கேன். நல்ல கதைகள், நல்ல கதை. அது எங்கே நடக்குது அப்படின்னா, படம் முடிஞ்சோன்னே எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவாங்க. இதுதான் என் படங்கள் நடந்தது. தவிர இடையில வந்து தட்டி வா அப்படி இல்லை. அதுதான் என் பொண்ணு வந்து அது கேட்டா, நீ என்ன நடிக்கிற ட்ரிபிள்ஆர் படத்தை பார்த்துட்டு பைக் அப்படி தூக்கி போட்டோன்னே அவள் விசில் அடிச்சு கத்திட்டு என்ன என்னம்மா நான் ஒன்றும் வேண்டாம், என்னென்ன நீ பேசாமல் உனக்கு நடிக்கவே தெரியல. அப்போ அவங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு அடிக்கிற படம்னா அதுதான் எனக்கும் ஒரு ஆசை. ஒரு படம் அடிக்கணும், ஆனால் அடித்தா தெரிக்கணும். அந்த மாதிரி சில இயக்குனர்கள் என்கிட்ட கமர்ஷியல் இயக்குனர் சொல்லியிருக்காங்க, விதார்த் நீ இனிமே போய் இப்படி தான் நடிக்கணும்னு யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. நீ நடிப்பேன்னு உலகத்துக்கே தெரியும், ஆனால் நீ அடிப்பேன்னு எவ்வளோ தெரியும். அவர் நான் சொன்னேன், யார் சொன்ன உலகத்தில் நல்லா நடிப்பேன்னு? அந்த படத்தை நடிச்சிருக்கிறேன். இன்னும் ஏன்னா நடிப்பு வந்து எனக்கு தெரியுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் லேர்னிங் தான். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சதே சொன்னோம்னா இந்நேரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது விஷயத்தை நம்ம எஃபெக்ட் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி அடிக்கணும்னு ஒரு படம் எனக்கு ஆசை தான். ஆனால் அப்படியான படம் அப்படி கரெக்டாக தைரியமாக எனக்கு ஒரு அடிக்கிற படம் வரல. அஞ்சாமை மாதிரி ஒரு படத்தை வந்து ஆல்ரெடி சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக துணிச்சல் இருக்கணும், தைரியம் இருக்கணும். பட் நீங்கள் இந்த படத்தை எடுத்து பண்ணுறதுக்கான தைரியம் அப்படிங்கிறது என்னது? இப்போ நான் நாடகத்துறையிலேருந்து வரும்போது நாடகத்தில் நாங்கள் என்ன விஷயத்தை எடுக்கிறோம், சோசியல் காஸ். நம்ம இங்கே என்னென்னா பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து உடல் ரீதியாக இருக்கட்டும், உணவு ரீதியாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இதை வந்து நாங்கள் நாடகமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்த ஒரு விஷயந்தான். அப்போ நான் திரைத்துறைக்கு நான் வரேன்னா இதை விட ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னுடைய கருத்துக்களை, நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் திரைத்துறைக்கு வர்றதுக்கு. இப்போ திரைத்துறையில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் வரும்போது நம்ம சொல்லலாம், வேறு யார் சொல்ல போகிறா? அப்படி தான் யோசிக்கிறேன். சார், மைனா, குற்றமை தண்டனை, குரங்கு பொம்மை, இப்போ அஞ்சாமை, இந்த பர்டிகுலரான படங்கள் மட்டுமே பேசுவோமே சார். இதனுடைய சாய்ஸஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களை தேடி வருது, இல்லை நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் இந்த கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க சார்? இல்லை, அதுக்கு காரணம் வந்து நான் வளர்ந்த விதம். இது கூத்துப்பட்டறை. அங்கே வந்து நீங்கள் ஒரு நாடகம் பண்ணணும்னா உங்கள் நாடகத்தை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து எங்களோட வேலையே காலையில் பட்டறைக்கு ஒருத்தோன்னா படிக்க வேண்டியது தான். அதை நீங்கள் எக்ஸசைஸ் அது இதெல்லாம் முடித்த அப்புறம் டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் படிப்போம். அப்போ நமக்கு என்ன நாடகம் போடணுங்கிறத நாங்கள் ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுறது. அதனால் எனக்கு அதில் ஆரம்பித்தது தான். அப்போது எனக்கு இந்த படம் வரும்போது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கட்டம் தான் நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தணும். இப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை அப்படின்னாலே என்கிட்ட வந்துடுது. அதில் சில காரணம் பொருளாதார ரீதியாக பண்ண முடியாமல் போகும், அப்படி தான் நடக்கும். அதனால் அதில் வந்து சில பேர் அவங்களே நினச்சிக்குவாங்க நம்ம வித்தியாசமான கதை தான் வச்சுருக்குறோம், அவர் போய் பார்ப்போம்னு, அப்படியும் வரும். அப்போ நம்ம வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான். அது எப்படி சார், ஒரு முரண்பாடோடு இருக்கா, இல்லை நீங்கள் அதை ஏற்று நடிச்சு அப்படி கடந்து போயிடுறீங்களா சார் அந்த படங்களோடைய? அதுவும் வரும், வராமலாம் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த அஞ்சாமை கதையை நான் வரல, அது தேடி வந்துச்சு. அப்போ அவங்க நினைக்கிறாங்கல்ல இவர் நல்லா பண்ணுவார் அப்போ அப்படின்னு. அது காரணம் குற்றமே தண்ணி ஒரு படத்தை தான் நம்ம அப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை. அதனால இவர் டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற
டைரக்டர் சைடில் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி கமர்ஷியல் படம் வருது. அந்த கமர்ஷியல் படம் வந்து நான் பண்ணக்கூடாது, நானும் கமர்ஷியல் படம் பார்க்க தான் செய்கிறேன், பண்ணக்கூடாது வேண்டாங்கிறதுலாம் இல்லை. ஆனால் கமர்ஷியல்லையும் எனக்கு ஒரு சில விஷயம் தேவைப்படுது, அது எனக்கு இல்லை, அதனால் இல்லைன்றேன், அவ்வளோ. சார், நீட்னுடைய தற்கொலை அப்படிங்கும்போது நமக்கு உடனே முகத்துக்கு வந்துட்டு போகிறது அனிதா அவர்கள் தான். அனிதானால தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் சமுதாயத்தில் உண்டாயிருக்கு, தமிழ் சமூகத்தில் அப்படின்னு சொல்லலாம். மறுக்க முடியாத ஒரு விஷயமும் கூட. இப்போ அஞ்சாமைக்காக நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி நிறைய தற்கொலைகள் இருட்டடிக்கப்பட்டிருக்கலாம், மீடியாவுடைய வெளிச்சத்தில் வராமல் இருந்திருக்கலாம். நிறைய மாணவர்கள் கனவுகளையே மாற்றிட்டு முதல் தலைமுறை பட்டதாரிகள் மாற்றிக்கிட்டு வேறொரு வழியில் போயிருக்கலாம். அந்த மாதிரி தரவுகள் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சு சார்? இல்லை, ரொம்ப பாதிச்சது. அது ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுல்ல. அதனால தான் நமக்கு இப்படி ஒரு படைப்பு கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதலாம் எல்லாம் போயிட்டான், அவனை தூக்கி ஹரியானாவில் போட்டிருக்காங்க. அவங்க அப்பா பழைய பேப்பர் கடை பார்த்துருக்க அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு ஒரு திறமை உள்ளவன், நிறைய கட் ஆஃப் மார்க் +2 வாங்கினவன், அவன் எக்ஸாமே எழுத போக முடியாத அளவுக்கு பண்ணது யார்? வேறொரு மாநிலம் ஹரியானாவில். இதெல்லாமே இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அது ஈஸியாக ஒரு உயிர். இப்போ ஒரு தற்கொலையை நம்ம வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணல. நம்ம அது எகென்ஸ்ட், நான் தற்கொலைக்கெல்லாம் எகென்ஸ்டான ஆள் தான். இப்போது பசங்கள்லாம் சூசைட் பண்ணிட்டு அவங்கள விபரீதமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேரண்ட்ஸும் ஃபேமிலியாக பேரண்ட்ஸாக அவங்களே அஃபெக்ட் பண்ணுது. நாட் ஓன்லி சூசைட் மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது, ஃபினான்ஸியலாக அஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் இதில் உள்ள நுழைஞ்சவனும் இவ்வளோ பிரச்சனை, நுழையவே முடியாமல் இன்னும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. மலையை கடந்து தான் வர, நான் போய் லொக்கேஷன் பார்க்க போகிறேன், பையை தூக்கிட்டு 8 மணிக்கு மலையில் இறங்கி நடந்து வராங்க. அவங்களுக்குலாம் அந்த நாலேஜ் இருக்கா என்னன்னே தெரியாது. சார், இந்த படத்தோடைய ட்ரைலர்லேயே ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, மற்ற மாநிலத்தில் ஏற்றிட்டாங்க, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வேறு மாநிலத்துக்கு ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலைமை என்ன? அவங்க ஏற்றுக்கிறாங்களா, இல்லை அங்கேயும் எதிர்ப்பு இருக்கா? இல்லை, அங்கே எல்லாருமே எப்படின்னா, நீங்கள் ஒரு பழக்கப்படுத்துறது தான். நீங்கள் மாடை வந்து இத்தனை மணிக்கு அவுத்து விட்டிங்கன்னா சாயந்தரம் அது வந்து அந்த அடையுதுன்னா அடைஞ்சிரும். இப்படியே நீங்கள் ஒரு ரொட்டீனாக பழக்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது பழகிடும். அப்படி தான் பழகுறாங்க, ஒவ்வொரு விஷயமே பழகுறாங்க. அப்படி நான் மற்ற மாநிலங்கள்கிட்ட இது பேசியிருக்கேன் நான். அவங்க இது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஊரே இருக்குது படிக்கிறதுக்குன்னு. இங்கே அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. கோட்டான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஜேஇ எழுதுறதுக்கும் நீட் எழுதுறதுக்கும் அந்த ஊரே எஜுகேஷனல் பிஸ்னஸ் தான். நீங்கள் அங்கேயும் இறந்துருக்காங்க நிறையா. நீங்கள் அந்த ஊரே தனியாக ஒரு கோட்டான்ற ஊரே ஒன்லி ஃபார் கோச்சிங். தேங்க்யூ ஸோ மச். அஞ்சாமை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு படம். நீட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் ஒரு இயல்பான நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை முன்னெடுத்து பேச போகிற படம். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாய்ப்பு அளிக்கணும், பெரிய இடங்களுக்கு இந்த படம் போகணும், நிறைய வெற்றிகளை பார்க்கணும், அடுத்தது நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.